காயமாவும் கை நல்லா இருக்குது, காலு நல்லா இருக்குது, மூஞ்சி நல்லா இருக்கு, மண்டை மட்டும் ரத்தம். சரின்னுட்டு நாங்க திரும்ப கன்னியாகுமரி ஸ்கூலுக்கு போறோங்க. ஸ்கூலுக்கு போய் புள்ள வீந்த இடத்த போய் பார்த்தா ஒரு சொட்டு ரத்தம் இல்ல. அந்த வார்டனும் பிரின்சிபல ஒருத்தங்க கூட எங்களை சந்திக்கலங்க. நாங்க இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளே 1000 போலீஸை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த ஸ்கூல்ல எங்களுக்கே தெரியாதுங்க, இப்ப சொல்லதான் தெரியும். அந்த ஸ்கூல்ல இதோட 7வது கொலைன்னு 7 கொலையும் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க பணத்தால அடிச்சு மறைச்சு திரும்ப ஸ்கூல் நிர்வாகத்தை நடத்திக்கிட்டே வராங்க. இந்த அளவுக்கு எதுக்கு நடத்த விடுறீங்க? 7 கொலையும் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல் எதுக்கு நடத்தணும்? நாங்க எங்க புள்ள உயிரோட முடியட்டும்னு சரியான போராட்டம் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1 கோடி லஞ்சமா எவனுக்கு கொடுத்தாங்களோ யாருக்கு கொடுத்தாங்களோ எங்களுக்கே தெரியாதுங்க. 200-300 போலீஸை வச்சு எங்களை எல்லாரையும் நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு விரட்டி